ஹாய் ஆல், குட் ஆஃப்டர்நூன். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பினேன் வெளியில் போகிறதுக்காக. பெட்ரோல் பங்க் பெட்ரோல் போட்டுட்டு போகலான்னு. இன்றைக்கி சிச்சுவேஷன் சீம்ஸ் டு பி லாட் பெட்டர். கூட்டமாக இருக்கும்னு நம்பி நான் ஒரு 45 minutes ஏர்லியாக கிளம்பினேன். பட் ஐ ஃபீல் தட் ஸோ யா நான் என்ன பண்ணேன், அது பெட்ரோல் எவ்வளோ போடுறாங்கன்னு பார்க்கறதுக்காக கட் பண்ணேன். ஸோ 45 minutes சீக்கிரம் கிளம்பி வந்தேன், ஒரு அரை மணி நேரமாவது ஆகுமோன்னு. பட் ஆக்சுவலாக இன்றைக்கி சிச்சுவேஷன் பெட்டராக தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக கூட்டம் இல்லை. அப்படியே நேராக வந்துட்டேன். ஒரு 5 minutes வெயிட் பண்ண அவ்வளோதான். ஐ திங்க் சிச்சுவேஷன் இஸ் பெட்டர். ஒரு ஹாஃப் டேங்க் போட்டிருந்தேன் ஒரு 2000க்கு. ஸோ ஆல் சீம்ஸ் டு பி பெட்டர். உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ஸோ பெட்ரோல் போட்டாச்சு, கிளம்பிட்டேன், வெளியில் வந்தாச்சு. ஆனால் எனக்கு இன்னும் ஒரு 15-20 minutes இருக்குது அந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு. எங்கே போகிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு குவிக் லன்ச். ஐ திங்க் எல்லாருமே இப்படி யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் யோசித்தேன். நான் அப்படி யோசித்தது ரீல்ஸாக பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிரியாணி பிடிக்கும். ஸோ இன்றைக்கி அஃப்கோர்ஸ் பிரியாணி சாப்பிட வேணான்னு தெரியாது. பட் நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே ஐயோ ஒரு தடவை போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துடலாம். எனக்கு வீட்டில் பண்ண மாட்டோம், வெளியில் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு யோசிச்சேன்னா வெளியில் போய் ஒரு தடவை சாப்பிட்டு வந்துடலாம். ரொம்ப நாள் ஆச்சு நான் ஆக்சுவலாக சாப்பிட்டு. பட் இப்போ ஹோட்டல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் சான்ஸ் இருக்காது ரொம்ப நாளைக்கு அப்படின்னு ஒரு ஐடியா. அது இப்படி யோசிச்சுட்டு இருந்த டைமில் ஐ சா மெனி ரீல்ஸ் கம்மிங் ஸ்டேட்டிங், இதே மாதிரி ரீல்ஸ் போட்டு ஐயோ ஹோட்டல் மூட போகிறாங்க, லெட்ஸ் கோ அண்ட் ஹேவ் பிரியாணி அந்த மாதிரி. பட் நிறைய பேர் அந்த மாதிரி யோசிப்பாங்க. சிச்சுவேஷன் பெட்டர் ஆகும்னு நம்புவோம் எல்லோரும். ஒரு 1 minute டெஃபினட்டாக எவ்ரி டே வி நீட் டு ப்ரே ஃபார் வேர்ல்ட் பீஸ். இது ஓவர் டூவாக சும்மா ரேண்டமாக சொல்லலை நான். கண்டிப்பாக இது ரொம்ப நெசசரி. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் பார்க்கும்போது டெஃபினெட்லி தேர் ஷுட் பி அ மிராக்கிள். அண்ட் டெஃபினட்டாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டாப் ஆகணும், இந்த வார் ஸ்டாப் ஆகணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஊர் நாடு எல்லாமே. ஸோ அதுக்காக கண்டிப்பாக எல்லோரும் ப்ரே பண்ணிப்போம். இந்த சிச்சுவேஷன் அகெயின் இன்னொரு ஆங்கிளில் இதை பேசணுன்னா, இப்போ நிறைய கம்பெனிஸில் லே ஆஃப் பண்ணுறாங்க. ஐ ஹியர் லோட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். யாரை கேட்டாலும் லே ஆஃப் இருக்குது, எனக்கு டார்கெட் இருக்குது, இவ்வளோ மக்களை என்னோடய டீம்லேருந்து எடுக்கணும்னு சொல்கிறாங்க. Situation is not, I don't know if situation is bad or it depends on the specific company. இதே சிச்சுவேஷனில் நானும் இருந்திருக்கேங்க. எவ்வளோ டென்ஷனாக இருக்கும்னு எனக்கு புரியுறது. பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. என்ன பண்ணணும் பிளான் போடுங்க, என்ன பண்ணணும்னு பாருங்கள். வெரி ஈஸி டு சே எக்ஸாக்ட்லி இல்லையா? நீங்கள் அதான் யோசிக்கிறீங்க, இந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடும் அப்படின்னு. டெஃபினட்டாக வெரி ஈஸி டு டாக் அபவுட் இட். But I have also been in that situation or a similar situation like that. என்னோட கம்பெனி 3 ஸ்ப்ளிட் ஆச்சு, 3 கம்பெனிஸ் ஆச்சு. ஸோ இந்த ஐடி மக்களுக்கு, இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு தே வில் அப்சார்ப் எந்த கம்பெனி ஸோ இந்த கம்பெனி எப்படின்னா ரெனியூவபிள்ஸ் தனியாக இருக்கும், ஹெல்த் கேர் தனியாக இருக்கும், ஏவியேஷன் தனியாக இருக்கும். இது மாதிரி தனித்தனி பக்கெட்ஸ் உண்டு இந்த கம்பெனியில். ஸோ அது மாதிரி 3 பக்கெட்டாக ஆச்சு. அப்போது ஐடி மக்களுக்கோ அந்த ப்ராஜெக்டில் இருக்கிறவங்களுக்கோ ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் த கம்பெனி வில் அப்சார்ப் தெம். இந்த ஹெச்ஆர், பேரோல் டீம்ஸ் ஆர் சோர்சிங் டீம், இந்த நான் ப்ராஃபிட் டீம்னு சொல்கிறாங்களே, ஐ டோன்ட் நோ தேட். பட் நாங்கள் இல்லைன்னா கம்பெனி இல்லைங்கிறத நான் சொன்னேன்னா எல்லோரும் என்னை கட்டையால் அடிப்பாங்க. பட் ஆக்சுவலாக வி ஆர் ஆல் தி பேக் போன்ஸ் ஆஃப் அ கம்பெனி இல்லையா? எம்ப்ளாயி ஹேண்டில் பண்ணுறது, எம்ப்ளாயி விஷயங்கள் ஹேண்டில் பண்ணுறது அட் அ லார்ஜர் எக்ஸ்டென்ட். ஸோ எங்களுக்கெலாம் என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஜாப் ரெக்வசிஷன்லாம் போடுவோம் 3 கம்பெனிலையும். நீங்கள் அதை அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஜாப் தேடிக்கணும். அப்படி சப்போஸ் ஒரு பீரியடில் கிடைக்கல, இந்த பீரியட்குள்ளே கிடைக்கல அப்படின்னா யூ நீட் டு லீவ் தி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப டென்ஷனாக இருந்ததுங்க. அந்த 1 year வாஸ் வெரி பேத்தட்டிக். ராத்திரி தூங்கினா அதுதான் கனவாக வரும்.
எழுந்துட்டா ஐயோ என்னடா எப்போ ரோல் அவுட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. இதில் வந்து நிறைய விஷயங்களும் இருக்குது. ஓல்ட் டீம்ஸ் மேனேஜர்ஸ்க்கு வந்து நான் வந்து பார்ஷாலிட்டின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மக்களை எடுத்துப்பாங்க, எல்லாரையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உனக்கு இந்த கம்பெனியில் கிடைக்கல அடுத்துல கிடைக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் அது கேரண்டி கிடையாதுல்ல. ஸோ கிடைக்கிற வரைக்கும் கேரண்டி கிடையாது. ஐயோ ரொம்ப டென்ஷனாக இருந்ததுங்க, கையில் ஒன்று வர வரைக்கும் பயங்கர டென்ஷனாக இருந்தது. ஆனால் இந்த விஷயத்துலலாம் இந்த டைம்லலாம் தான் யூ ஷுட் ஹாவ் ஃபேத், யூ ஷுட் ஹாவ் கான்ஃபிடென்ஸ், ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நான் வந்து வெளில வந்துட்டேன்னு சொல்கிறேன், பட் இருந்தாலும் அந்த டைமில் வந்து ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும். we are giving so much to the company, we are working for such a long time in the organization, கண்டிப்பாக நம்ம கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஒரு 2-3 ஜாப் ரெக்வசிஷன்ஸ் அப்ளை பண்ணேன். என்னோட லக்கா இல்லை அது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரா என்னன்னு தெரியல, எனக்கு 3 ஜாப் ரெக்ஸ்க்கு அப்ரூவல் ஆச்சு. இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி எனக்கு 3 பொசிஷனுக்கு ஓகேன்னு சொன்னாங்க. எந்த சுச்சுவேஷனில் நான் இருந்தேன்னா, இந்த 3ல் எனக்கு என்ன வேணுமோ, எனக்கு என்ன பிடிக்குமோ, எனக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, எனக்கு என்ன ஒரு கெரியர் நல்லா இருக்குமோ அது எடுத்துக்க முடிஞ்சது, விச் ஐம் வெரி ஹாப்பி அபவுட். எதுக்கு இது சொல்ல வரேன்னா, நாட் ஃபார் எனி திங் எல்ஸ், பட் ரொம்ப டென்ஷன் ஆகிக்காதீங்க. பிளான் போடுங்க, பிளான் பி வச்சுக்கோங்க, ஸ்டார்ட் சர்ச்சிங் ஃபார் ஜாப்ஸ். டெஃபினெட்லி இட் இஸ் டிஃபிகல்ட் ஆன் யோர் ஹெட், நான் இல்லைன்னே சொல்லலை, ஆனால் அது உங்களோட ஹெல்த்தை எஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சரிங்களா? கிடைக்கும், இம்மீடியட்டாக கிடைக்காதா இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணணுமா இருக்கும், இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணணுமா இருக்கும். உங்கள் எஃபர்ட் கண்டிப்பாக இருந்ததுன்னா 100% ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் வென் பீப்புள் ஆர் அட் லெவல்ஸ் வேர் யூ ஹாவ் தி எக்ஸ்பீரியன்ஸ், the right experience at the right time and the right organization, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதை மட்டும் மனசில் வச்சுட்டு ஸ்டார்ட் சர்ச்சிங், ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட், ஹாவ் பிளான்ஸ் அண்ட் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது தயவு செஞ்சு பண்ணுங்கள். சரிங்களா? இது ஏன் சொல்ல தோணிதுன்னா, இந்த சிச்சுவேஷன் லாட் ஆஃப் பீப்புள் சே தட் தேர் ஆர் ஜாப் கட்ஸ் ஹேப்னிங் ஹியர் அண்ட் there are people who come and tell me all these things. எனக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம்னு தோணிது. அதனால் I thought I will do a quick video, share with you guys this and probably help you out with the mindset what you need to be having. எந்த மைண்ட்செட்டில் நீங்கள் அதை அப்ரோச் பண்ணணும்னு இத்தனோண்டு தான் நான் சொல்லியிருக்கேன், பட் that might help you, right? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி லஞ்சுக்கு போகிறேன், இப்போ கிளம்பிட்டேன். ஐ திங்க் இன்னொரு 5 minutes கிளம்பினா அங்கே ரீச் ஆகிறதுக்கு சரியாக இருக்கும். எங்கே போகிறேன்னு உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஐம் கோயிங் வித் மை ஃப்ரெண்ட், ஸோ அவங்கள காமிக்க மாட்டேன், பட் எந்த பிளேஸ், என்ன சாப்பிட்றேன் எல்லாமே காமிக்கிறேன். முடியும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி that would be possible. Yeah, so take care and see you in the other side of the video. இது வந்து எண்ட் பண்ணலை, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பியும் I will catch up with you guys. Alright, take care. என் காரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நின்னது பிலால் பெருங்குடியில். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன் இந்த ஹோட்டலுக்கு. ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி, பரோட்டா, ஒரு சிக்கன் 65, அப்புறம் ஆஃப்கோர்ஸ் சைடு எல்லோரும் கொடுத்தாங்க. ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்தது, கூட்டமே இல்லை. ப்ராபப்ளி இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற ஐடி ஹப் எல்லாம் மூடி இருப்பாங்கங்கிறதுனால கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். வீக் டேஸில் கண்டிப்பாக கூட்டம் இருக்கும். ஐ திங்க் இட்ஸ் அ வெரி என்ன சொல்கிறது, சென்ட்ரல் பிளேஸ் அண்ட் நிறைய பேர் கண்டிப்பாக வருவாங்க. ஆர் ப்ராபப்ளி இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபைனலி ஒரு டெசர்ட் வாங்கினோம், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா அரட்டை அடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தோம். கீழே இடத்துல டீ அப்புறம் அந்த பன் மஸ்காலாம் கிடைக்கிறது. நான் முன்னாடி சாப்பிட்ருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ஏரியா வந்தால். நல்லா சாப்பிட்டாச்சு, சூப்பராக இருந்ததுங்க. பிரியாணி வாங்கினோம், ஒரு சைட் டிஷ் வாங்கினோம். ரொம்ப சாப்பிடல, பட் குவான்டிட்டி கம்மியாக தான் சாப்பிட்டோம். பட்
பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது. நாட் வெரி ஸ்பைசி. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் புரிஞ்சிருக்கும். பட் ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ளேவர் வாஸ் வெரி குட். அதுக்கப்புறம் ஒரு ஃபலூடா சாப்பிட்டோம். குட்டியூண்டு வாங்கி சாப்பிட்டோம். இட் வாஸ் வெரி நைஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும் பிலால். நியூ பிலால் வந்து பெருங்குடியில் இருக்குது. நான் ஆக்சுவலாக ஷோலிங்கநல்லூர் போகலான்னு யோசிச்சு வந்தேன். பட் தென் என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க பெருங்குடியில் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்கன்னு, விச் இஸ் வெரி நியர் மை ஹவுஸ். ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை இங்கேயோ முடிச்சுக்கிறேன். இனிமேல் இன்னொரு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in another video. Bye.